கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருமே ரொம்ப துக்கத்திலையும் அமைதியா இருக்க மாதிரி இருக்குது. ஆனா பாஸ்டர் அன்புதாசன் பார்த்தா ரியலாவே கோவப்பட்டுருவார் நம்ம இருக்கிறத பார்த்தா. அவருடைய வாஞ்சையெல்லாம் பரலோகத்துக்கு போறவங்களை நினைச்சு துக்கப்படக்கூடாது, நரகத்துக்கு போறவங்களை நினைச்சு துக்கப்படலாம். ஆமென். ஆனால் இந்த பரிசுத்தவான் ஒரு பரிசுத்த மாளிகைக்கு அவர் போய் சேர்ந்திருக்கிறார். அதை நாம் நினைக்கும் போது உண்மையிலேயே கொண்டாடணும். அல்லேலூயா. ஏன்னா அவர் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போயிருக்கிறார். அவரோட நெருங்கி இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சாட்சிகள். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் விதமாக சொல்லியிருக்கிறது, சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள், இவ்வளவே சாராளுடைய வயது. அதுபோல அந்த வசனத்தை அப்படியே அடாப்ட் பண்ணி நம்ம சொல்லலாம். பாஸ்டர் அன்புதாசன் 67 வருஷம் உயிரோடு இருந்தார், இவ்வளவே பாஸ்டர் அன்புதாசனின் சொல்லுங்க வயது. அல்லேலூயா. ஆகவே அவர் எதையும் அரைகுறையா விட்டுட்டு போகல. அவருக்கு கர்த்தர் கையில கொடுத்த அத்தனை ஊழியங்களையும் செம்மையாக அவர் நிறைவேற்றி முடித்து போயிருக்கிறார். பவுல் சொன்னது போல என் ஓட்டத்தை முடித்தேன். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு துவக்கத்தை விட எது முக்கியம்? முடிவு தான் முக்கியம். அல்லேலூயா. ஸோ அருமையான ஒரு முடிவை அவர் அடைந்திருக்கிறார். அதுலேயும் நிறைய பரிசுத்தவான்களுக்கு அந்த ஒரு சிலாக்கியம் கிடைப்பதில்லை. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஆலயத்தில் இருக்கும்போது தன்னுடைய ஜீவன் போகிறது ரொம்ப ரேர். இட்ஸ் வெரி செல்டம். ஐ ஹவ் சீன் ஒன்லி 2 people. பாஸ்டர் டேவிட் பொன்னுசாமி அங்கிள் அவங்க திருச்சியில் பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க உயிர் பிரிந்தது. எங்களுடைய பாளையங்கோட்டை பாஸ்டர் ராஜேந்திரன் ஐயா சபையில் மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருந்த ஒருவர் அப்படி சரிஞ்சு கீழே விழுந்து உயிரை விட்டார். அதுக்கப்புறமா பாஸ்டர் அன்புதாசன் அவர்கள் தான் ஆராதனையில் பிரசங்கிக்க எழும்பி நிற்கும்போது அவர் அப்படியே சாய்ந்து விழுந்தது. அது ஒரு மகிமையான மரணம். ஆமேன்னு சொல்றதுல என்ன கஷ்டம் இருக்கு? அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, 116ஆம் சங்கீதம் 15ல், கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இந்த உலகம் நம்முடைய மரணத்தை வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குது. ஆனா பரலோகம் அதே மரணத்தை இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குது. இந்த பார்வை 2 வித்தியாசத்தில் இருக்கு. உலகத்துக்கு அது இழப்பு, ஆனா பரலோகத்துக்கு அது ஆதாயம். அதனாலதான் பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். The death of a saint is really a gain to heaven. பரலோக ராஜ்யம் காத்து கொண்டிருப்பதும், இயேசு சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்ம ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை சேரணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எதுக்காகன்னா, நம்முடைய ரட்சிப்பை அவர் தருகிறார். கிருபையினாலே அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றி முடித்து அதை தந்தவரிடத்திலே நாம் போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை நிறைவேற்றி அன்புதாசன் அவர்கள் முடித்திருக்கிறார்கள். ஆமென். ஸோ இந்த மரணத்தை இந்த உலகம் இழப்பா பார்க்குது, ஆனா பரலோகம் அது ஆதாயமா பார்க்குது. ஆகவே அது ஆதாயமா இருக்கிறதுனால தான் நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரீரத்திலே அவர் இல்லாதது நமக்கு பெரிய ஒரு கஷ்டம்தான். இந்த செய்தியை கேட்ட உடனே எனக்கு இமீடியட்டா நான் வாயில சொன்னது என்ன, சி மை ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் ஹேஸ் கான். அவருக்கு எனக்கு கிட்டத்தட்ட 6 வயசு வித்தியாசம். எனக்கு 73, அவருக்கு 67. ஆனால் என்னை ஒரு தகப்பனை போல அவர் பாவிப்பார். ஆனா நண்பர்களை போல உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசுவோம். நாங்கள் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அதற்கு முடிவே இருக்காது. 7 மணி நேரம் 8 மணி நேரம், சில நேரம் விடிய விடிய உட்கார்ந்து பேசுவோம். அப்படி நிறைய விஷயங்களை பேசுகிற நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு நண்பர். இந்த அருமையானது அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறதுக்கு எபிரேய பதம் யாகர் அப்படின்னு சொல்லிருக்கு, YAKR. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இட்ஸ் வெரி ரேர் ஆர் காஸ்ட்லி ஆர் ஹைலி வேல்யூட் அப்படின்னு அர்த்தம். 3 அர்த்தம் கொடுத்துருக்கு. ஒன்று, இது அரிதானது, விலை மதிப்புடையது, மிகுதியும் மதிக்கத்தக்கது அப்படிங்கிற அர்த்தம் தான்
அந்த அருமையானது என்பதற்கு அர்த்தம். அப்போ ஒரு பரிசுத்தவானுடைய மரணத்தை இந்த பரலோகம் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், மிக அரிதான, கிடைப்பதற்கரிய ஒன்றாக. இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியுமா? தெரியாது, நமக்கு தெரியாது. அவங்க பெர்சனலா எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதை பொறுத்து தான் எங்க போக முடியும். பரலோகத்தை பத்தி பேசலாம், பரலோகத்தை பத்தி எல்லாருக்கும் சொல்லலாம். ஆனா நம்ம பரலோகம் போகணும் அப்படின்னா அதற்கு சில இலக்கணங்கள் இருக்கிறது, சில வரையறைகள் இருக்கிறது, அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அந்த வழியில யார் வாழ்கிறார்களோ அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இது ரொம்ப அரிதானது. இதை போன்ற பரிசுத்தவான்களுடைய மரணம் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, நான் அடிக்கடி என் சபையில சொல்லுவேன், என்னுடைய ஜீவன் போகணும்னா அந்த ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த உயிர் போகணும். நம்ம வாஞ்சிக்கிறோம், ஆனா தேவ சித்தம் என்ன நமக்கு தெரியாது. ஆனா அவருக்குள்ள அப்படி ஒரு தாகம் இருந்தது. அவர் சொல்லுவார், ஐயா ஊழியத்திலே சாகணும், ஊழியத்திலே சாகணும் பாரு. நான் சொன்னேன், ஊழியத்தில் தான் இருக்கேன், அதில் தான் சாக போகிறோம், அதை விட்டு எங்கே போய் சாக போகிறோம்? ஒன்று ஃபெய்த்தோமில் சாவோம், இல்லைன்னா ஆராதனையில் சாவோம், இல்லை எங்கேயாவது ஒரு விசுவாசி வீட்டில் விசிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அங்கே சாவோம். நம்ம வேற எந்த ஸ்தலத்துக்கும் போக மாட்டோம். ஒரு பரிசுத்தவான் வேற எங்கே போக? இந்த விதின் திஸ் லிமிட் we are going to do the ministry and we will die. அந்த எல்லையில தான் நம்ம சாக முடியும். அல்லேலூயா. ஆகவே இந்த மரணம், அன்புதாசன் அவருடைய மரணம் விலை மதிப்புடையது. எத்தனை பேர் ஒத்துக்கிடுறீங்க? கைதட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா ரொம்ப நேரம் மௌனமா இருந்துட்டோம். அல்லேலூயா. விலை மதிப்புடையது, இட்ஸ் காஸ்ட்லி. அதுக்கு இவ்வளவுதான் விலை நிர்ணயம் பண்ண முடியாது. அடுத்த ஒரு அர்த்தம், மிகவும் மதிக்கத்தக்கது. நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த விதம், ஊழியம் செய்த விதம், கர்த்தரை கனம் பண்ணின விதம், எல்லாருக்கும் அன்புள்ளவராக நடந்த இந்த சாட்சியை வச்சுதான் நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அவர் இந்த உலகத்துல எல்லா விதமான, பாஸ்டர் கிருபா சொன்ன மாதிரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான மாயை, அன்பு, பந்தம், பாசம், இது எல்லாத்தையும் கடந்து கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன். அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. அல்லேலூயா. தன் குடும்பத்தை முன்னேற்றிடணும், குடும்பத்துக்கு உதவி செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உள்ள ஒருவர் அல்ல. ஆனால் கர்த்தர் கொடுத்த ஊழியத்துல யாருக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவர் ஒரு லீடிங் கொடுக்கிறாரோ அதை செய்யணும்னு விரும்பி செய்த ஒரு நல்ல பரிசுத்தவான். அல்லேலூயா. இது நான் அறிந்ததை செய். எல்லாரும் நீங்க வெவ்வேறு கோணத்துல, ஒவ்வொருவருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு பார்வை இருக்கு. இப்ப நானும் அவரும் ஒரு தகப்பன் பிள்ளை போல, ஒரு நண்பர்கள், ஆவிக்குரிய சிநேகிதர்களாக நாங்க பழகி 34 வருஷம் 2 பேரும் பழகியிருக்கோம். நான் அவரோடு பழகுவதற்கு முன்பே அவர் என்னை வெகுவாக கனம் பண்ணி ஒரு நாள் பாம்பேயில சந்தித்ததுல இருந்து தான் நான் அவரோடு நெருங்க ஆரம்பித்தேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ மனுஷன். ஆகவே இதை மிகவும் மதிக்கத்தக்கதாக நாம் இங்க வந்திருக்கிறோம். அவரை மதித்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில விலையேறப்பட்டது. கர்த்தர் இதை அதாவது மதிக்கிறார். God honors the death of a servant and sends his angels. ஒரு பரிசுத்தவான் மரித்து விட்டால் உடனே கர்த்தர் பரலோகத்திலிருந்து யாரை அனுப்புகிறார்? தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. லூக்கா 16:19 ஒரு ஐஸ்வர்யவான் மரித்தான். அவனை ரிசீவ் பண்ணதுக்கு யாரும் வரல. ஆனா நம்ம வீட்டு வாசல்ல பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு லாசரு மரித்தான், வியாதியோடு தரித்திரமாக இருந்து. ஆனால் அவன் மரித்த உடனே அவனை ரிசீவ் பண்ணதுக்கு யார் வந்தது? தூதர்கள் வந்தார்கள். அப்ப பரலோகத்திலிருந்து தூதர்களை அனுப்பி நம்ம எடுத்துக்கொள்கிறார்கள் என்றார். இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு வேல்யூபா, எவ்வளவு மகிமையா, எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமா அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றி நாம் வாழ வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நம்ம சும்மா அந்த வசனத்தை எல்லாம் சொல்லிட்டு போவோம். கர்த்தருடைய பார்வையில விலையேறப்பெற்றது. ஏன் விலையேறப்பெற்றது? Why it is costly? Why God values the death of a servant of God? உலகத்தில் எவ்வளவோ பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க, ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் தூதர்களை அனுப்ப மாட்டார் ஆண்டவர். ஆனா இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு நஞ்சு நொந்து வேதனைப்பட்டு சிறுமையடைந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றின ஒரு பரிசுத்தவான ரிசீவ் பண்றதுக்கு அங்கிருந்து தூதர்கள் வந்து அழைத்து கொண்டு போகிறார்கள். அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுது, their battle is over. அவர்களுடைய போராட்டம் முடிந்தது, முடிவுக்கு வந்தது. 2 தீமோத்தேயு 4:5-7 அது பாஸ்டர்
அன்புதாசன் அவர்களோடு நான் பழகின அந்த விதங்களில் நான் பார்க்கும்போது அவருக்கு ஒரு 3 விதமான ரெவலேஷன் இருந்தது. நான் இதையெல்லாம் பாஸ்டர்ஸுக்கும் டீச் பண்ணுவேன். ஒன்று செல்ஃப் ரெவலேஷன், இன்னொன்று காட்ஸ் ரெவலேஷன், மூன்றாவது மினிஸ்டீரியல் ரெவலேஷன். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் இந்த 3 வெளிப்பாடு இருக்கணும். ஊழியக்காரனாலே யாருதான் சொல்லுங்க? வெளிப்பாடு. உலகத்தில் இருக்கிற யாருக்கு எந்த பிலாசபர், தத்துவ ஞானிகள், படித்தவர்கள், மேதைகள், அவர்களுக்கெல்லாம் வெளிப்பாடு இருக்காது. ஆனா உங்களுக்கு எனக்கும் தேவன் பரலோகத்தின் வெளிப்பாடை கத்தர் கொடுக்கிறார். யோவானுக்கு ஒரு வெளிப்பாடு இல்லைன்னா பரலோகத்தை பத்தி நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமென். ஆகவே இந்த வெளிப்பாட்டுல 3 வகைப்படுத்தணும். அதுல ஒன்று செல்ஃப் ரெவலேஷன், தன்னை பற்றின வெளிப்பாடு. அதுல ரொம்ப கிளியரா இருந்தவர் பாஸ்டர் அன்புதாசன். நானும் அவரும் உட்கார்ந்து பேசும்போது இதெல்லாம் நாங்க 2 பேரும் பரிமாறிக்கொள்ளுவோம். அப்ப தன்னை தான் யார், தன்னுடைய அழைப்பு என்ன, தன்னுடைய ஊழியம் என்ன, எதற்காக கத்தர் என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ராமேஸ்வரத்துக்கு அவர் வருகிறதற்கு பல தடைகள், வர முடியல. ஆரம்பத்தில் அவ்வளவு போராட்டம், சத்துரு அவ்வளவா போராடணும். எங்க வரக்கூடாது, ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடாதுன்னு பிசாசு போராடணும். அது வெவ்வேறு விதங்களில் அந்த போராட்டம் வந்தது. ஆனால் இந்த தேவ மனுஷன் அதை ஜெயித்து கத்தர் இங்கதான் வர சொல்லியிருக்காரு இந்த தீவுக்கு என்று சொல்லி விடாப்பிடியாக இந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணி இந்த இடத்துல வந்து கால் மிதிச்சு தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து செய்தார். அது ஒரு நாள் அவர் என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். தேவ சித்தம் செய்கிறது எவ்வளவு கடினமான காரியம். ஏன் ஊழியக்காரங்க இன்னைக்கு வந்து அலக்களிக்கப்பட்டு அங்க எங்க ஓடி எதையாவது ஒண்ணு சாதிக்கணும்னு எங்கேயாவது போய் ஒண்ணும் சாதிக்காம போயிடுவாங்க. ஆனா தேவ சித்தத்தை செய்யறதுக்கு என்ன செய்யணும்? போராடணும். இயேசு தேவ சித்தம் செய்வதற்கு ரத்தமாக அவருடைய வேர்வை ரத்த துளிகளாக வெளியே வந்தது. அவ்வளவு கடினமாக நாம் உழைத்தால் தான் நாம் எதை செய்ய முடியும்? தேவ சித்தம் செய்ய முடியும். அல்லேலூயா. சும்மா ஏதோ ஒரு ஊழியத்தை செஞ்சு தேவ சித்தம் நம்ம சொல்ல முடியாது. பிசாசு அதை விட மாட்டான். இந்த ராமேஸ்வரத்துல வந்து இவர் ஊழியத்தை செய்து இவ்வளவு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய சித்தம். அது யாருக்கும் தெரியும்? பிசாசுக்கும் தெரியும். ஆனா அவன் எளிதில விட மாட்டான். ஏனென்றால் தேவ சித்தம். அதனாலதான் சொல்லி இருக்கு, பரலோகத்திலே தேவ சித்தம் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக. அல்லேலூயா. அதை நிறைவேற்றதுக்கு தான் உங்களை குடும்பத்துக்கு கோத்திரத்துக்கு ஆண்டவர் குலத்துக்கு உங்களை என்னையும் தெரிந்தெடுத்து இன்னைக்கு இந்த ஊழியத்திலே பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதை ஒத்துக்கொள்றவங்க கைதட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இது ஒரு போராட்டம். ஆகவே அவருக்கு தன்னை பற்றி தெரிந்திருந்ததுனாலதான் அவருடைய நியமித்த அடிச்சுவட விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாயல. அல்லேலூயா. இரண்டாவது, தன்னை அழைத்தன் யார், அந்த ரெவலேஷன் அவருக்கு இருந்துச்சு. தேவனை பற்றின அந்த தேவனை பற்றின வெளிப்பாடு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் தேவ பயம் இருக்கும். தேவன் யாருன்னு தெரிய அப்படின்னா தேவ பயம் இருக்காது. அப்ப தேவனை பற்றின வெளிப்பாடு இருந்தா தான் தேவனை குறித்த அந்த பயம் உள்ளத்தில் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்வோம். மூன்றாவது, ஊழியம். நமக்கு ஒரு அழைப்புன்னு ஒண்ணு உண்டு. அந்த அழைப்புல தேவன் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்காரு. அந்த அழைப்புல நிக்காம போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நின்று சாதித்த பலர் இருக்கிறார்கள். அந்த வரிசையில இந்த பரிசுத்தவனை நாம சேர்க்கலாம். அவர் தன் கையில கத்தர் கொடுத்த அந்த ஊழியம் இன்னது என்று அறிந்து உணர்ந்து கடைசி வரைக்கும் நிறைவேற்றினவர். நல்ல கைதட்டி கத்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஆமே. பின்னால எல்லாம் சிலர் கையை தட்டல, கையை கொண்டு வந்தா கையை தட்டுங்க. இதெல்லாம் அவர் இருக்கும் போது நம்ம சொல்லி இருக்கணும். இப்ப அவருக்கு ஒண்ணும் கேட்காத, பட் ஏன் பேசுறோம்? அதுக்கு பின்னாடி இவருக்கு பின்னாடி போற நாம இதுல ஜாக்கிரதையா இருந்து இத மாதிரி செய்யணுங்கிறதுக்காகத்தான் இதையெல்லாம் நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சோ அவருக்கு நாம் கொடுக்கிற பாராட்டு என்னன்னா அவருடைய அந்த காரியம் சொல்லி நல்ல கைதட்டி சந்தோஷப்படுறதுதான் இந்த ஆராதனையில மேன்மையான ஒன்று. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் எழுதினார், நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷருடைய வேலையை செய், உன் ஊழியத்தை. அதையெல்லாம் சிலர் செய்திருவாங்க. ஆனா எங்க வந்து பட்டுக்கிடுவாங்க? இந்த ஊழியத்தை நிறைவேற்றதுல வந்து பட்டுக்கிடுவாங்க. ஆனா இவர் எங்கேயும் பட்டுக்கிடல. அழக ஊழியத்தை நேர்த்தி. அல்லேலூயா. அதுவும் பாஸ் ஆனந்தம் சொன்னது போல அவர் மேல ரொம்ப ஒரு நன்மதிப்புள்ளவர். ஆமென்.
என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காரு பாஸ் ஆனந்தத்தை பத்தி. அப்படி மதிப்பார் அவர். அது முகஸ்துதி கிடையாது, அவருக்கு முகஸ்துதி பண்ண தெரியாது, பட்சபாதமா இருக்க தெரியாது, பாகுபாடாகவும் நடக்க தெரியாது. பட்டுன்னு உள்ளதென்று இல்லதென்று சொல்லக்கூடிய ஆள். ஆமென். ஆகவே ரியலாவே ஹி லவ்ட் பாஸ் ஆனந்தம் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. அதை நான் புரிந்து கொண்டதே அவருடைய மகள் திருமணத்தில் நான் அவர் உட்காந்து பாஸ்டரையா எல்லாம் உட்காந்து பேசி சில காரியங்களை முடிவெடுக்கும் போது தான் இவர் மேலே, இந்த குடும்பத்தின் மேலே அவருக்கு இவ்வளோ ஒரு பாசம் இருக்குங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். அதை நான் கடைசி வரைக்கும் பார்த்தேன், அந்த அன்பு குறையவே இல்லை. ஆமென். ஆகவே அவர் தன்னில் தெளிவாக இருந்தார், தன் ஊழியத்தில் தெளிவாக இருந்தார், தன் சுவிசேஷ வேலையில் தெளிவாக இருந்தார், அதை நிறைவேற்றுகிறதிலும் தெளிவுள்ளவராக இருந்தார். பவுல் சொல்றார், ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அல்லேலூயா. ஆனால் இதுல ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடம் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று பவுலுக்கு இருந்த நம்பிக்கை இந்த பரிசுத்தமான சாது அன்புதாசன் அவர்களுக்கு இருந்ததுக்காக கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த போராட்டம் அப்படின்னா இப்ப போராட்டம் எல்லாம் முடிஞ்சது அவருக்கு. ஆனா இதுவரைக்கும் இருந்த போராட்டம் என்ன அப்படின்னா சத்தியத்திற்கான போராட்டம். இந்த காலத்தில் இப்ப இருக்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டுல எது காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு சொல்லுங்க? சத்தியம். சத்தியத்தை வித்துட்டாங்க. வேற யாரும் விற்கல, பெந்தகோஸ்காரங்க தான் வித்தது. எதை? சத்தியத்தை. ஆனா ஒரு கூட்டம் அந்த சத்தியத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஒரு சிலர் அதை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில கூட்டம் என்ன ஆனாலும் சரி சத்தியத்தை விடக்கூடாது என்று அதை வலிய பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதுல முதல்ல நின்ன ஒரு பரிசுத்தவான் தான் யாரு? ஆமா, எங்க பாஸ்டர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அப்போஸ்தலர் டாக்டர் எம் ராஜேந்திரன். அந்த இந்துல இருந்து வந்தவங்க பாருங்க, சத்தியத்தையே இறுக பிடிச்சிட்டு இருந்தாங்க. காம்ப்ரமைஸை கடைசி வரைக்கும் பண்ண முடியல. அது மாதிரி பாஸ் அன்புதாசனும் இந்த உலகத்துக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகி உலகத்தில் சமரசம் பண்ணி போய் எப்படியாவது இருக்கணும், ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிடணும் அப்படிங்கலாம் நினைக்காம 4 பேர் இருந்தாலும் சத்தியத்தில் இருக்கணும். ஐயா அதுக்கு தானே கர்த்தர் அழைத்திருக்கிறாருன்னு அடிக்கடி சொல்லுவார். அல்லேலூயா. சத்தியத்துக்கு மட்டும் தான் கை தட்டணுமா? சத்தியம் தாங்க நமக்கு வழி. அல்லேலூயா. சத்தியத்தில் தான் நம்ம நிற்க. நம்ம போட்ட வெள்ளச்சட்டம் முக்கியம் இல்ல, நமக்குள்ள இருக்கிற சத்தியமே வேதம். அந்த சத்தியம் தான் இயேசு. அந்த இயேசுவுக்கு சாட்சி தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. ஆகவே இது சத்தியத்துக்கான போராட்டம். இரண்டாவது பரிசுத்த வாழ்வில் நிலை நிற்பதற்கான போராட்டம். பரிசுத்த வாழ்க்கையெல்லாம் சும்மா ஈஸியா நம்ம கடந்து போயிட முடியாது. போராடாத ஊழியக்காரங்க, போராடாத விசுவாசி இந்த பரிசுத்தத்தில் நிற்க முடியாது. பரிசுத்த வாழ்க்கையில நிற்கணும், நிலை நிற்கணும்னா என்ன செய்யணும்? போராடித்தான் ஆக வேண்டும். போராட்டம் இருந்தா தான் ஜெயிக்க முடியும். போராடுகிறவங்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், ஜெயம் எடுக்கிறார், வெற்றி கொடுக்கிறார். ஏன்னா அவர் போராடித்தான் செல்வைக்கு போனார். அந்த பரிசுத்தத்தை நமக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஸ்ட்ரகிள், ஃபைட், போராடணும். உலகத்துக்கு இல்ல, பரலோகம் போறதுக்கான பரிசுத்தத்தை நமக்குள்ள நிலை நிற்பதற்காக போராடணும். மூன்றாவது ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கான போராட்டம். ஊழியத்துல போராட்டம் வந்த உடனே ரொம்ப ஈஸியா அந்த ஊழியத்தை வேற விதமா ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த ஊழியத்துல கஷ்டமா இருக்கு, அது இந்த ஊர்ல கஷ்டமா இருக்கு, சரி வேற ஒரு ஊழியத்தை செய்யலாம், அது வேற ஒரு ஊருக்கு போகலாம். ஆனா தேவ சித்தம் செய்யற தேவ மனுஷன் ஊரையும் மாற்ற முடியாது, ஊழியத்தையும் மாற்ற முடியாது. அழைக்கப்பட்டதுல கடைசி வரைக்கும் செத்து தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. அதுபோல இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தாரு. இந்த இடத்திலேயே அவர் நின்று செய்வதற்கான கிருபையை கர்த்தர் கொடுத்தாரு. எதையும் மாற்றிக்கொள்ளவில்லை, மாற்றவும் முடியாது. மாற்றணும் யாராவது நினைச்சீங்கன்னா இன்னைக்கு மனம் மாறிடுங்க. அல்லேலூயா. எதை மாற்ற முடியாது? நமக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை அதை நிறைவேற்றி தான் முடிக்கணும். இயேசு சொன்னார் இல்லையா, நான் நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வரல, ஆனால் அதை நிறைவேற்றவன். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறதான நீங்களும் நானும் என்னதான் செய்யணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றித்தான் ஆகணும். அதுதான் இவர் நமக்கு ஒரு மாதிரியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாலாவது தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு போராடணும். நம்ம பிறக்கும் போதே சத்துரு நம்ம கூட போராட ஆரம்பிப்பான். நம்ம மேல தேவ திட்டம் இருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியும். ஆமா, ஏன்னா அவனை ஜெயிக்கத்தான் இந்த உலகத்துல நம்மளை பிறக்க வச்சிருக்காரு. அவனுடைய திட்டங்களை அடிச்சு நொறுக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறாரு. ஆமென். இயேசு இந்த உலகத்துல பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தது போல திருச்சபையானது இருந்து நின்று அவனுடைய கிரியைகளை அழித்துக் கொண்டே இருக்க வேண்டாம். அந்த ஒரு உத்தரவாதத்தை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப தேவ சித்தத்தை நிறைவேற்றினா தான் பரலோகத்துக்கே போக முடியும். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாம கர்த்தாவே 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 கூப்பிட்டு இருக்கவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க. ஆனா தேவ சித்தம் செய்யறவங்க லட்சக்கணக்கில் இல்ல, ஆயிரக்கணக்கில் தான் இருக்கு. அந்த 1000ல் நீங்களும் நான் ஒரு நபராக இருக்க தேவன் நமக்கு கிருபை தர வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தேவ சித்தத்தை அவ்வளவு ஈஸியா நிறைவேற்ற முடியாது. சாத்தானால வருகிற எதிர்ப்பு, சாத்தான் சிலர் மூலமாக நமக்கு கொடுக்கிற எதிர்ப்பு, அப்படி இந்த உலகத்தின் எதிர்ப்பு என்று அந்த அப்போசிஷன், பெர்சிக்யூஷன் இதெல்லாம் இட் கம்ஸ் இன் a different ways. பல விதங்கள் அது வரும், பல நபர்கள் மூலமாக வரும். ஆனா ஊழியத்துல தெளிவா இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஜெயித்து அவர் சித்தத்தை கடைசி வரைக்கும் செய்து முடிப்பார்கள். அல்லேலூயா. ஐந்தாவது நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வதற்கான போராட்டம். அந்த நித்திய ஜீவன் நம்ம ஈஸியா வாயில சொல்றோம், ஆனா அதை பற்றிக் கொள்வதும் பெற்றுக் கொள்வதும் அவ்வளவு லகுவான ஒரு காரியம் இல்ல. அதுக்கு ரொம்ப போராடணும். போராடித்தான் அந்த நித்திய ஜீவனை நாம் பெற வேண்டும். இந்த உலகத்துல ஒவ்வொன்றையா விட்டு அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி கொள்ளணும்? நித்திய ஜீவனை. இந்த உலகத்தின் மாயை, உலகத்தினுடைய அசுத்தம், இந்த உலகத்தினுடைய பாவம், இந்த உலகத்தில் இருக்கிற ஆசா பாசம்,
ஆடம்பரம், இவைகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அதுக்கு தான் உபவாசம் இருக்கிறோம், அதுக்கு தான் ஜெபம் பண்ணுகிறோம், நீண்ட ஜெபங்களை ஏறெடுக்கிறோம், கூடி ஜெபம் பண்றோம், தனியா ஜெபம் பண்றோம். இதெல்லாம் எதுக்காக? இப்ப நான் இந்த சொன்ன இந்த உலக மாயைக்குள்ள நாம என்ன செய்யக்கூடாது? நாம போய் சிக்கிக் கொள்வதை கூடாது. காப்பாத்தி நிலநிற்கிறதுக்காக என்ன செய்துட்டே இருக்கணும்? போராடிக்கிட்டே இருக்கணும். அங்க போராட்டம் உண்டு. மரணத்துல தான் அந்த போராட்டம் முடிவடையும். இதுவரைக்கும் அவர் போராடினாரு. அவர் எப்படியெல்லாம் போராடினாரு பாஸ் ஆனந்தம் சொன்னாரு. அது மாதிரி என்கிட்ட நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு, எனக்கு அது தெரியும். ஆனால் அந்த போராட்டத்துக்கு இப்பொழுது முடிவு வந்தது. the battle is over now. இப்போ அந்த போராட்டம் முடிந்தது. இனி 7வது, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை பரிபாலிப்பதற்கு என்ன செய்யணும்? போராடித்தான் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை பரிபாலிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாத ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை ஈஸியாக நம்ம பரிபாலிக்கலாம், அது கஷ்டப்பட வேண்டாம். ஆனால் பரிசுத்தவான்களினுடைய ஐக்கியத்தை பராமரிப்பதற்கு பரிபாலிப்பதற்கு என்ன செய்யணும்? ரொம்ப போராடணும். அப்படி போராடலைன்னா நம்ம வம்பா போயிடுவோம். இவர் ரொம்ப கவனமா இருந்தது எதுல தெரியுமா? தன்னை காத்துக்கொள்வதிலே அவர் மிக கவனமாக இருந்தார். அல்லேலூயா. ஆகவே கனத்துக்குரிய பாஸ் அன்புதாசன் அவர்கள் இந்த காரியங்களுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் போராடி அதை ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜெயித்திருக்கிறார்னு சொல்றவங்க நம்ம தான் சாட்சி. அவர் சொல்றவங்க கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அடுத்தது, இந்த தீவுக்கான ஒரு தரிசனத்தை பெற்று பல போராட்டங்களை மேற்கொண்டு இங்கே இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து முடித்திருக்கிறார். அவருங்க வர்றதுக்கே பெரிய போராட்டம், ஆனால் அதை ஜெயிச்சார். ஊழியம் செய்யறதுல போராட்டம், அதையும் ஜெயித்தாரு. கடைசி வரைக்கும் சாதித்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஸோ நாங்கள் இருவரும் பல முறை இருந்து இரவு பகல்னு பார்க்காம உட்காந்து சமயம் கிடைக்கும் போது, ஏன்னா அவரும் பிஸியான ஆள், நானும் பிஸியாக இருப்பேன், எங்கேயாவது ஒரு இடத்துல கிராஸ் ஆகும். அந்த நேரத்தில் உட்காந்து மணிக்கணக்கான நேரத்தை, பிரசங்கத்துக்கு நேரம்லாம் குறிப்பாரு, ஆனால் உட்காந்து பேசினதுக்கு நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. அது பாட்டுக்கு வண்டி போயிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய காரியங்களை, என்ன உபதேச காரியங்களை பேசுவோம், அது மட்டும் இல்லை நிர்வாக காரியங்களை பேசுவோம், ஊழிய காரியங்களை பேசுவோம், ஆவிக்குரிய அனுபவங்களை பேசுவோம். ஒரு நாள் உட்காந்து நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கையில் வஞ்சனையை பற்றி பேசணும். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமானார். என்ன சொல்லுங்க அன்பதாஸ் அப்படின்னு. வயசுக்கேற்ற வஞ்சனைன்னு ஒன்று இருக்குது தெரியுமான்னு அப்படின்னு கேட்டார். நீங்கள் சொல்லித்தான் இப்போ எனக்கு தெரியுது. என்னது? ஷாக்காக இருக்கா? அப்போ தான் அவர் சொன்னார், மூத்த ஊழியக்காரங்களாக இருக்கவங்கள பிசாசு ஒரு மாதிரி வஞ்சிப்பான், நடுத்தர வயதில் உள்ளவனை வஞ்சிப்பான் ஒரு மாதிரி, இந்த இப்போ தான் வந்திருக்கிறவங்கள ஒரு மாதிரி வஞ்சிப்பான்னு ஒரு உதாரணம் சொன்னார். அது இப்போ சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு பிறகு தெரிஞ்சது வயசுக்கேற்ற வஞ்சனை இருக்குது. அது எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கும். ஜெயிச்சிட்டோம் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. எத்தனை வயசானாலும் 73 வயசாயிட்டுன்னு ரொம்ப மிதப்பில் பயிர முடியாது. வயசுக்கேற்ற என்ன வரும்? வஞ்சனை வரும். பிசாசு வஞ்சிக்கிறவன். ஆனால் அந்த வஞ்சனைக்குள்ள நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் இப்படி தான் ஆவிக்குரிய காரியங்களை போட்டு வசனத்தில் இருந்து அப்படி நோண்டி நோண்டி உள்ள இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து அப்படி பேசிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஆகவே அவருடைய அனுபவங்களை குறித்து நிறைய பேசுவார். அவருக்கு கிடைத்த அனுபவங்கள், பிறரோடு இருந்த அனுபவங்கள், அந்த அனுபவங்களை பாசிட்டிவ் நெகட்டிவ், நிந்த அவமானம், துன்பம், சிறுமை, வேதனை, சக்சஸ் எல்லாத்தையும் அப்படி கலந்து பேசுவார். அது மாதிரி நானும் பேசுவேன். ஏன்னா நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட 45 வருஷம் அசிஸ்டண்டாக இருந்ததுனால அவர் என்கிட்ட நிறைய இந்த அடக்கம், தாழ்மை, எவ்வளவு படித்திருந்தாலும் அடக்கமாக இருக்கிறது எப்படி, தாழ்மையாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி அவர் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். ஏன்னா அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அவருடைய பெயருக்கு ஏற்றாற் போல மிகவும் அன்பானவர். சமாதானம்னு பேர் வச்சிருப்பாங்க, ஒரு நாள் கூட சமாதானம் அவங்க வாழ்க்கையில் இருக்காது. சந்தோஷம்னு பேர் வச்சிருப்பாங்க, ஆனால் ஒரு நாள் கூட அவங்க சந்தோஷமாக இருந்ததே கிடையாது. ஆனால் இவர் அப்படி இல்லை, கொஞ்சம் பார்க்கறது கட்டாமடான்னு உருட்டி தலைவர். அந்த உள்ளத்தில் என்ன இருக்கும்? ஆமாம், ரியலாக the one who has understood his heart, அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும் இந்த உருட்டலும் மிரட்டலும் என்ன என்னது? அன்பிலிருந்து வர்றதான். என்ன அமைதியாக இருக்கிய? அன்பிலிருந்து வர்றதாங்க அந்த உருட்டலை கட்டாமடா எல்லாம். அவர் எல்லாம் கட்டாமடாம் பாரு, ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? அவர் பேருக்கு ஏற்றவாறு அவர் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான். அல்லேலூயா. நல்ல கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அவர் முதல்ல என்ன சந்தித்தது? லேவியர் முகாமில் சந்தித்தார். ஆனால் நான் மேடையில் நின்று டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, வெள்ளக்காரங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் அவர் என்னை பார்த்துருக்காரு. அப்படி பார்த்துட்டு ஒவ்வொரு வருஷம் வந்துருவார். ஆனால் என்னோட நேராக பழகினது கிடையாது. ஆனால் பாம்பே லேவியர் முகாமுக்கு அங்கே போயிருக்கும்போது நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்த அந்த ஆஃபீஸில் இருந்து, பால்ராஜனுடைய ஆஃபீஸில் இருந்து நான் கொஞ்சம் அப்படி வெளியே வந்தேன். பாஸ் குமாரதாஸ், பாஸ் ஜானு, பாஸ் ராஜேந்திர ஐயா எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் வெளியே வரவும் வெளியில் பாஸ் பெஸ்ட்டோ, பாஸ் அன்புதாசன் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு பேனா கடை இருந்துச்சு. எனக்கு இந்த பேனானா ரொம்ப முக்கியம், பிடிக்கும். ஏன்னா நம்ம வேலையை என்ன தான்? பேனா தான். அது எந்த பேனா தண்ணிப்பட்டு அழியாது, எதை பிடிச்சி எழுதுனா கை வலிக்காது. இப்படி நான் பார்த்து இந்த பேனாக்களை வாங்குவேன். அப்போ ஒரு பேனா போய் அங்கே வாங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஹிந்தி தெரியாது. உடனே பெஸ்ட்டோ பக்கத்தில் வந்தார். அவர் ஹிந்தியில் சொன்னார். அன்பதாஸ் பாஸ்டருக்கு ஹிந்தி தெரியாது. அவர் பாம்பேயில் போய் எல்லாம் ஊழியம் செஞ்சிருக்காரு. அவர் சொன்னார், ஐயா எனக்கு ஹிந்தியே தெரியாது அப்படின்னு. என்ன மனுஷன் நீங்கள் அவ்வளோ நாள் போய் ஒரு ஹிந்தி படிக்கலையான்னு? அது படிக்க குமாரதாஸ்க்கே தெரியாது, இப்போ நான் என்னத்தை படிக்கன்னாரு. இப்போ இவங்க எல்லாம் இந்த லாங்குவேஜ் தெரியாமலே அங்கே காரியத்தை சாதிச்சிருக்காங்க. அது கைதட்டுங்க எல்லாரும். தேவ ஞானம். அல்லேலூயா. பெஸ்ட்டோ பக்கத்தில் நின்று அந்த பேனாவுக்கு, ஐயா பேனாவுக்கு நான் காசு கொடுக்குறேன்னாரு. உன்னை இவர் சொன்னார், யோ சும்மா இருங்க, இந்த பாஸ்டரோட நான் பழகணும் எவ்வளோ நாளாக வாஞ்சியா இருந்தாருமா, இன்றைக்கி தான் பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, நான் தான் கொடுப்பேனே. இங்கே 2 பேரும் சண்டை போடுறாங்க, நான் நடுவில் இருக்கேன். இன்னும் 2 பேரும் சண்டை போடாதீங்க, பாஸ் அன்பது நீங்கள் ஒரு பேனா வாங்க, பெஸ்ட்டோ நீங்கள் ஒரு பேனா வாங்க, நான் 2ஐயும் வாங்கிக்கிட்டேன். என்ன ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. இவர் சொன்னார், இந்த பேனாவுக்கு ரீஃபில் தமிழ்நாட்டில் கிடைக்கலையே தெரியல, ஒரு ரீஃபிலையும் வாங்கிடுவோன்னாரு. அப்போ தான் நான் பார்த்தா அவருடைய புத்தி கூர்மையை. அல்லேலூயா. புத்தி இருக்கும் எல்லாருக்கும், ஆனால் புத்தியில் என்ன இருக்காது?
கூர்மை இருக்காது. திஸ் மேன் இஸ் a very sharp in his mind. அல்லேலூயா. நான் அவரை பார்த்து அப்படி சிரிச்சு, ஆமையா இந்த ரீஃபில் அங்கே கிடைக்காது, நான் இன்னும் அந்த பேனா வச்சிருக்கேன், நேரம் ஆகிட்டு கொண்டாங்க முடிக்க போகிறேன். அல்லேலூயா. ஆக புத்தி கூர்மையான ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. ஆகவே அப்போ தான் அவர் சொன்னார், நான் உங்களை மேடையில் தான் பார்த்துருக்கேன், ஆனால் உங்களோட பழகணும் நான் எவ்வளவோ நாள் முயற்சித்தேன், இன்னைக்கு கர்த்தர் எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறாருன்னு சொன்னார். அந்த வார்த்தை தான் 34 வருஷம் அவரோட சேர்ந்து பயணம் பண்ண வைத்தது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, குமாரதாஸ் எனக்கு அதுக்கு முன்னாலே பாஸ் ராஜேந்திர ஐயா எனக்கெல்லாம் ரொம்ப பழக்கம், அவர் கூட தான் ரொம்ப நட்பு. ஆனால் அதுக்கு பிறகு தான் இவரோட நாம் நெருங்கி பழக ஆரம்பித்தோம். அவர் அடிக்கடி சொல்வார், 45 வருஷம் ஒரு பரிசுத்தவானுக்கு கீழே அசிஸ்டண்டாக இருக்கேன்னா நடக்காத ஒரு விஷயம். நீங்கள் இருந்திருக்கீங்க, உங்ககிட்ட இருந்து படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குன்னு தான் அதுக்கப்புறம் இந்த ஊழியர்களை உருவாக்குற அந்த ஊழியத்துக்கு நிறைய இடங்களுக்கு இங்கே போங்க அங்கே போன இந்த ராமநாதபுரத்திலே கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலாக தொடர்ந்து வந்து ஊழியர்களுக்கு பேச ஒரு வாசலை திறந்து கொடுத்த ஒரு அருமையான பரிசுத்தவான் தான் இவர். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, எங்கள் குடும்பம் முழுவதையுமே இந்த ஊழியத்தில் யூஸ் பண்ணுவார். பாஸ்டமாவை பைபிள் ஸ்கூலில் உபயோகிப்பார். அது மாதிரி ராஜனையும் இந்த ஊழியத்தில் பயன்படுத்துவார். அப்புறம் எனக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, போன வருடம் கன்வென்ஷனில் கிருபாசனம் மெயின் கன்வென்ஷன்லேயே பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் அவர் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தார். ஆகவே இப்படி ஊழியத்தை நேசித்த ஒரு தேவ மனுஷன் இன்றைக்கு அமைதியாக நம் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நேரம் ஆயிடுச்சு, நான் இதோடு நான் முடிக்கிறேன். அவர் வந்து ஆவிக்குரிய மூத்த போதகர்களை ரொம்ப மதித்து கனப்படுத்துகிறவர். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் செய்யுங்க, இதை மாதிரி ஒரு மரணம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது, ஆவிக்குரிய அணுகுமுறை, ஸ்பிரிச்சுவல் அப்ரோச்னு ஒன்று இருக்குது. அந்த ஆவிக்குரிய அணுகுமுறை இவர்கிட்ட தான் படிக்கணும், அவ்வளவு மென்மையாக இருக்கும். அல்லேலூயா. எந்த ஒரு சிறிய அல்லது பெரிய காரியங்களாலும் தனிப்பட்ட தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி மிக கவனமாக எச்சரிக்கையாக இருந்தவர். பர்சனல் லைஃபை குறித்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கவனமாக இருக்கணும், கவனமாக இருந்த ஒரு பரிசுத்தவான் தான் நம்ம மத்தியிலே மரித்து வைக்கப்பட்டு அருமையான பாஸ்டர் அன்புதாசன் அவர்கள். அல்லேலூயா. ஸோ இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 9:27 சொன்னபடி, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி தன்னையே அடக்கி கொண்ட ஒரு நல்ல தேவ மனுஷன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இவருடைய சாட்சியை நமக்கு ஒரு மாதிரியாக வைத்திருக்கிறார். அந்த மாதிரியில் நாம நின்று தொடர்ந்து அந்த அடிச்சோடுகளை பின்பற்றி ஓடுறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடைசியா ஒரு முறை எல்லாரும் கைகளை தட்டி, வெறுங்கை தட்டவனா நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தர் உங்களுக்கு தருகிற அந்நிய பாஷைகளை பேசி, புறமலரா ஹந்தலரா பவுடரா தியானமாலரவா ஓ ரலகமர ஹந்தலரா பவுடரா விலனக பலபர மரபர பவுடரா விலனிக பகவதார பவுடியா அம்பரபாலரா பவுடரா விலனிக பலகபல துர விலனி ஆந்தரா பவு ஷபர பலபர பலபர கமர துர விலனி ஆந்தரா பவுடியா அங்கர பலரா பவு ஷபார பார 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 பவுடரா தி ஆந்தரா பவுடரா விலரா கமரவா அங்கர பலரா பவுடரா விலனி ஆந்தரா பவுடரா விலனிக பலபர பலமர பவுடரா விலனிக பலபாலரா பகவாதரா பவுடியா அந்தரா பவு ஷபாரியா